ஹாய் ப்ரோ, ஹாய் சர்ப்ரைஸ்ல ரெடியா? ரிசீவ் பண்ணிக்கிறீங்களா? ரெடியா? ஆல்ரெடி ரிசீவ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அதை எப்படி ரிசீவ் பண்ணுன்றதான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் என்ன வச்சு. ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், ஹாப்பி நியூ இயர். ஓகே, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 செழித்தோங்க, செழிப்பாக இருப்பதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை கர்த்தருடைய நாமத்தில் கொண்டு ஒரு ஊழியக்காரனா சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே, வாக்குத்தத்தம் வாங்கிட்டீங்களா? ஓகே, ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன தெரியுமா? வாக்குத்தத்தம்லாம் என்னைக்கோ கொடுக்கப்பட்டுச்சு. ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் உள்ளே இருக்க எல்லாமே நடக்கும். இன்னைக்கு உங்களுக்கு ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதுவும் நடக்கும். ஆனால் அது நடக்கணும்னா அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்? அதுதான் என் பிள்ளைங்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்கணும். நீ போய் ஒரு வாக்குத்தத்தம்லாம் நீட்டக்கூடாது. ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். நோ, அதெல்லாம் அவர் எப்போவுமே பண்ணுவார். தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. பைபிளில் இருக்க எல்லாமே உங்களுக்கு தான். சுதந்திரிச்சுக்கோங்க. இப்போ ஒன்று கொடுத்துருக்காருல, அதை நீங்கள் சுதந்திரிச்சுக்கணும்னா இந்த வருஷத்துக்குள்ள இல்லைங்க, நாளைக்கு கூட சுதந்திரிச்சிக்கலாம். அதுக்கு நீங்கள் எப்படி உங்களை ஆயத்தப்படுத்தணுன்றதான் சொல்லி தரப்போறாரு. நான் வார்த்தைக்குள்ளே போயிடுறேன். எனக்கு அவர் கொடுத்தது அதான். தம்பி, வேதத்தில் இருக்க எல்லா வாக்குத்தத்தமும் உனக்கு தான். நீ தான் சுதந்திரிக்க போற. ஆனால் அதை சுதந்திரிக்கணும்னா நீ இதை பண்ணணும் அப்படின்னாரு. சரி ஆண்டவரே, என்னன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. அதான் நீ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதான் எனக்கு வாக்குத்தத்தமே. ஓகேவா? ஏன்னா வேதத்தில் இருக்க தான் எல்லா வாக்குத்தத்தமும் எனக்கு தானே. அதை நான் எல்லாத்தையும் சுதந்திரிச்சுக்கணும்னா என்ன பண்ணுன்றது தான் எனக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தாரு. நான் வார்த்தைக்குள்ளே போயிடுறேன். ஓகே, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கடைசி ஒரு சில வரிகள். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். பிரதர், சிஸ்டர், இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு சொல்லுகிறார். வாக்குத்தத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்க. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஓகே, வாக்குத்தத்தம் கொடுத்தவர் அவர் தானே, நிறைவேற்றணும்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? யுத்தம் உங்களுது கிடையாது, அவருது. அப்போ யுத்தம் அவருதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அவர் கூட நிற்கணும். இப்போ தாவீது என்ன பண்ணாரு? கோலியாத்தை நின்னாரு. தாவீது என் இயேசுவை முன்னிறுத்திட்டு போய் தான் நின்னாரு. தாவீது பெருசாக குட்டி நல்ல ஒரு 5 கல்லை போட்டு போல அங்கே தான் எடுத்துகிட்டு போனார். அங்கே பெருசாக ஒருத்தன் யுத்த வீரன் நிற்கிறான். தம்மாத்தொன்று பையன் சிரிக்கிறான். இன்னைக்கு வாக்குத்தத்தம் வாங்கியிருக்கீங்கல்ல, இதெல்லாம் நிறைவேறாதுன்னு சொல்லி பிசாசு உங்களை கேவலப்படுத்தலாம். நாளைக்கே ஒரு சில பிரச்சனை நடக்கலாம். என்ன வந்தாலும் இந்த யுத்தம் உனக்கு வார்த்தையை கொடுத்தது நான் தான். என் அன்பு மகனே, மகளே, நான் உன் கூட நின்று பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணி உனக்கான வாக்குத்தத்தை உனக்கு நிறைவேற்ற பண்ணுவேன். அதுக்கு நீ ஏன் கூட நிற்கணும்? அதான் இங்கே கேள்விக்குரிய. ஓகே, இந்த யுத்தம், அதாவது கர்த்தர் சொல்றாரு, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, என்னோடது. நான் தான் கொடுத்துருக்கேன், நான் நிறைவேற்ற போகிறேன். நீங்கள் கடைசி வரைக்கும் என் கூட நிற்கணும். அது 2026 டிசம்பர் 31 இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய மரண பரியந்தம் முடிவு பரியந்தாலும் சரி, கொடுத்த வாக்குத்தத்தெல்லாம் நமக்கு தான். நிறைவேறணும்னா அவர் கூட நிற்கணும். இன்றைக்கி நம்மள பாதி பேர் அவர் கூட நிற்கிறது இல்லை. வாக்குத்தத்தம் வாங்கிடுறோம், ஓகே நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம மனம் போன போக்கில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் நடக்காது. சுத்தமாக நடக்காது. ஆசீர்வாதமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. எல்லாமே நடக்கணும்னா அவர் கூட நம்ம நடக்கணும். அதுதான் ஆண்டவர் சொன்னார். தாவீது நல்லா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது நடந்தார். ஆண்டவர் அரசனாக்குறான். அதுக்கப்புறம் விழுந்தார். அதுக்கப்புறமும் ஆண்டு கூட ஓனார். அதனால தான் அவர் இருதயத்துக்கு ஏற்றனா இருந்தார். இன்றைக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், எவ்வளோ பாவம் பண்ணினாலும் சரி, ஒரு அக்கிரமம் பண்ணாலும் சரி, அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் கூட நடங்க. அவர் உங்களை நடத்துவார். இந்த வருஷம் இனிதான் அமைட்டும். ஜாலியாக இருங்க. ஓகே, வேறு எதுவும் சொல்கிறது இல்லை. இந்த நாள் இல்லாமல் அமைட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. லவ் யூ.